இந்தியால இஸ்ரேல பார்த்து கத்துக்கணும். காரணம் என்ன அப்டின்னா, பெரிய அளவுல ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் பண்ணோம். அந்த பதில் தாக்குதல பண்ணிட்டு ஊர் உலகம் பூரா இங்க பாரு இதுக்கு தான் நாங்க அடிச்சோம் அப்டின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இந்தியால வச்சு சொன்னோம். இப்ப உலக அரங்குக்கு ஆட்கள அனுப்புறோம். இது ரைட்டா? தப்பா? அப்டிங்கிறதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அரசாங்கம் செய்யுது அப்டின்னா 1000 விஷயத்த கருத்துல வச்சு இந்தியாவுக்கான மைலேஜ் எடுக்கிறக்காக செய்றார்கள். செய்யட்டும். நல்ல விஷயம் தான். அதே சமயம் இதே உலகத்துல இஸ்ரேல்னு ஒரு பையன் இருக்கான். ஏறக்குறைய அவன் ஒரு தனி ராஜ்யம் தான். நண்பன் தான் நமக்கு. ஆனா நம்ம நண்பைக்கு நான் போடு போடுறான் அப்படின்னு பார்க்குற மாரி தான் இருக்கு. காரணம் என்ன அப்புட்ன்னா, அவர்கள் நாட்டுக்குள்ளேயே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பதிலுக்கு காசா ஸ்ட்ரிப்ல தீவிரவாதியோ, அப்பாவியோ எதுனாலும் சரி நான் அடிப்பேன் அப்படிங்கிற பேர்ல அடிச்சு மிகப்பெரிய அளவுல சேதாரத்த குடுத்தார்கள். இதுல உயிர் பலி அப்படிங்கிறது தாறுமாறு சொல்லவே வேண்டாம். இப்ப வரை காசா ஸ்ட்ரிப்ல பஞ்சாயத்து ஓஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா, காசா ஸ்ட்ரிப்ல எப்பயுமே பஞ்சாயத்து ஓயாதுடா. அது ஏகப்பட்ட காலங்கள் முன்னாடி இருந்து 3ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கக்கூடிய சண்டை, சச்சரவு அப்படிங்கிறத பல நேரங்கள்ல, பல காணொளிகளா நம்மளே பார்த்திருக்கோம். அப்பேற்பட்ட சண்டைகள் ஓயுமா அப்படின்னு கேட்டா, ஓயும் ஓயாதுக்கெல்லாம் 3ஆம் காலம் வரை எடுத்துக்கலாம். இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தான். காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள போகக்கூடிய உதவிகள இஸ்ரேல் நிறுத்துச்சு. எப்பயுமே நிறுத்தக்கூடிய இஸ்ரேல் தான். அதனால அந்த உதவிகள அனுப்புறக்கு ஒரு பெரும் போராட்டம் ஐநா செய்யும். கடைசில ஐநா போயிட்டு வாடா அப்படின்ருவாய்ங்க. அடுத்து அமெரிக்கா தலையிடும். அமெரிக்கா தலையிட்டு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐநா கிட்ட வீர ஆவேசமா 100 லாரிகள் தானே, இவ்வளவு தானே அனுப்பிச்சு விடுறேன். வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் 10 லாரி அனுப்பிச்சு விட்டு 90 லாரிய திருப்பி விட்டுருவாய்ங்க. அமெரிக்கா போய் நின்னதுக்கே இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டா, நான் மட்டும் வரலைன்னா இதுவும் கிடையாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் கிளம்பி வந்துரும். இப்படிதான் அரசியல் ஓட்டிக்கிட்டு இருந்தார்கள். இப்ப பெரிய அளவுல இப்ப தூதரக அதிகாரிகள், அதாவது 30க்கும் மேற்பட்ட நாடுகளோட தூதரக அதிகாரிகள் கிளம்பி போறார்கள். என்ன இவனுங்க இப்படி பண்றாய்ங்க? நம்மளே கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருவோம். பெரிய அளவு சண்டையும் இல்ல, இதையும் விடமாட்டேன். ஒரே அக்கப்போரா இருக்கே அப்படின்னு பிரிட்டன், த கிரேட் பிரிட்டன், ரஷ்யா, ஜப்பான் அப்படின்னு 1 டசன் நாட்டோட தூதரக அதிகாரிகள் கிளம்பி போறார்கள். ஐரோப்பா தூதர்களும் அதுல அடக்கம். ஆனா, இஸ்ரேல் அவர்கள உள்ளேயும் விடல. "திரும்பி போங்கடா" அப்படின்னு சொல்லி சுட்டுப்புட்டாய்ங்க. நல்ல வேளை வானத்த நோக்கி சுட்டுருக்காய்ங்க. "கிளம்பி ஓடுங்கடா" அப்படின்னு. ஆனா, அது ரெகுலர் ஃபயர்லாம் கிடையாது. அதாவது எச்சரிக்கைக்காக சுடுறது ஒரு தாட்டி சுடுவார்கள். இவர்கள் டடடடடடடன்னு வானத்த நோக்கி சுட்டுருக்கார்கள். எல்லாம் தெறிச்சு ஓடக்கூடிய ஃபுட்டேஜஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது சரியா? தப்பா? அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் தப்புதான். அதாவது தூதரக அதிகாரிகள் அப்டின்னாலே அவனுங்களுக்குன்னு சில இம்யூனிட்டி இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்படி தெறிச்சு ஓட வைக்கிறது அப்படிங்கிறது தவறு. தவறு தான். ஆனா இத செய்யக்கூடிய இஸ்ரேல யாரு கண்டிக்க போறா? அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பயம் கிடையாது. எல்லா பயலும் திடுதிடுன்னு ஓடிட்டாய்ங்க. இப்ப யாரு சொல்லணும்? ஐநா தான் கண்டிக்கணும். ஐநா என்ன சொல்லிருச்சு அப்டின்னா, "இங்க பாரு இஸ்ரேல் உன்னோட ராணுவ வீரர்கள் தான் இந்த மாரி வானத்த நோக்கி சுட்டுருக்காய்ங்க. அவனுங்க எச்சரிக்கைக்கு சுட்டாய்ங்க அப்படின்னு கதையெல்லாம் விடக்கூடாது. அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலா விசாரி" அப்படின்ட்டாய்ங்க. ஏன்டா மடியிலேயே போட்டு தாலாட்டி இருக்கலாமே! இது வேற ஒரு நாடு செஞ்சிருந்தா என்னா கலவரம் பண்ணியிருப்பாய்ங்க. மனித குலத்துக்கே எதிரி, மனித உரிமைகள் மீறப்படுது, ஆச்சாக்கும், பூச்சாக்குன்னு ரோடு பூரா போஸ்ட் ஒட்டியிருப்பாய்ங்க. "டேய் எங்கூட்டு போஸ்ட் ஒஞ்சூடு ஒட்டுன, நோ நோ இந்த போஸ்ட் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஆத்துன்னு ஆத்தியிருப்பார்கள். ஆனா அப்படிலாம் ஆத்தல. அவரை இஸ்ரேலையே கூப்பிட்டு நீயே விசாரிச்சுக்க அப்படின்னு சொல்ட்டார்கள். சுட சொன்னதே அங்க இருந்துதான். டெல் அவிவ்ல இருந்துதான் 1 டசன் கூட்டம் வருது. இதே பொழப்பா வச்சுக்குவாய்ங்க. அதனால நீ சுட்டுப்புடு, அடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாய்ங்க. அவனுங்களும் ஃபயர் பண்ணியிருப்பாய்ங்க. ஆனால் கண்டிக்கிறதோ, உலக அரங்குல போய் தூத்துறதோ, மண்ணள்ளி தூத்துறதோ எதுவுமே கிடையாது. இதே மாரி இந்தியாவும் இருக்கணும் பல காலங்கள்ல. அப்பதான் இந்தியா பெரும் நாடு. இப்ப நெறைய மக்கள் தொகை உள்ள நாடு. மக்கள காப்பாத்தணும் அப்டின்னா, இந்த மாரி அதிரடியான அரசாங்கமா இந்தியாவும் பல நேரங்கள்ல இருக்கு. இன்னமும் சிறப்பா போணும். அதுக்கு இப்ப அனுப்புன டீமுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. அரசாங்கத்தோட பார்வை அப்படிங்கிறது தடாலடியா பண்ண முடியாது. இஸ்ரேல் பண்ணுது அப்டின்னா, இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா நிக்குது. முன்னாடியே அமெரிக்கா நிக்குது. நமக்கு முன்னாடி, பின்னாடி பூரா எதிரிகள் தான் நிக்கிறாய்ங்க. அடிச்சு விரட்டுறதுக்கே விடிஞ்சு போயிருது. இதெல்லாம் 1000 சூழ்நிலைகள தாண்டி, சில குட்டி, குட்டி மைலேஜ்களையும் நம்ம இந்த மாரி உருவாக்கணும். பெரிய மைலேஜ்கள உலக அரங்குல எடுத்து இந்தியா வீர நடை போடுது. அதுலலாம் மாற்று கருத்துக்கே இடம் இல்ல. ஆனா இதே போல
இஸ்ரேல் மாரியும் சில சம்பவங்கள செய்யணும். சில சம்பவங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, அத பேரலலா எல்லாருக்கும் விளக்குறோம்ல, அதையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, உலக அரங்குல வீர நடை போட்டு போய்க்கிட்டு இருக்கோம். இன்னமும் ஜாஸ்தியா பல இடங்கள்ல சட்டைய தூக்கி விட்டு திரியலாம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.